காலையில் எழுந்து வந்ததும் இந்த செடிக்கிட்டலாம் வந்தால் ஒரு நிம்மதியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அப்படி எழுந்து வந்து பார்த்தா ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நல்லா ரெட்டாக இருந்தது. பச்சையாக இருக்கும்போது கண்ணுக்கு தெரியல, ரெட்டாக இருக்கும்போது நல்லா கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஸோ ஒளிஞ்சிருந்தது போல இருக்குது. ஸோ வடக்கறிக்கு சேர்த்துக்கலாமேன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இட்லிக்கு ஊற போட்டு அரைச்சிருந்தேன். நிறைய பேர் மெஷர்மெண்ட் கேட்டிருந்தீங்க. 1 கிலோ இட்லி அரிசிக்கு 200 கிராம் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சிடணும். உளுந்து ஊற வைக்கும் போது தனியாக ஊற வைப்பீங்கல்ல, அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா அரையும் போது நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக அரையும். அதனால தான். ஸோ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பயங்கரமாக இருக்குது இட்லி ஷேப்பு, உங்களுக்கு இட்லி ஊற்ற தெரியாதா? இட்லியை நல்லா ஊற்றும் போது கலந்து ஊற்றணும், அப்படியே எடுத்து ஊற்றுறீங்க அப்படின்ட்டு. பட் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஊற்றினா தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் கலந்து ஊற்றியும் காட்டுறேன் பாருங்கள். அந்த இட்லியை நான் மட்டும்தாங்க சாப்பிட்டேன், வேறு யாருமே சாப்பிடல. பிடிக்கல, எங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது கலக்காமல் ஊற்றின இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ கலந்து ஊற்றிருக்கேன், இது எவ்வளோ கொஞ்சம் ஹார்டாக இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி இட்லி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது.